அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது கடலோரம் செல்ல போகிறோம். கடலோரம் ஒரு கோவில். இப்பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் திருச்செந்தூர் செல்ல போகிறோம். திருச்செந்தூரில் கமலமாதுடன் என்று தொடங்கும் ஒரு பாடல். எப்பொழுதும் போல் அதை வரி வடிவில் கண்டு கழித்துவிட்டு பிறகு இசை வடிவம், அதன் பிறகு உரை. இதோ வரி வடிவம். கமலமாதுடன் இந்திரையும் சரி சொல்ல ஒணாத மடந்தையர் சந்தன களப சீதள கொங்கையில் அங்கையில் இருப்போதே களவு நூல் தெரி வஞ்சனை அஞ்சன விழியின் மோகித கந்த சுகந்தரு கரிய ஓதியில் இந்து முகம்தனில் மருளாதே அமலமாகிய சிந்தை அடைந்து அகல் தொலைவிலாத அறம் பொருள் இன்பமும் அடைய ஓதி உணர்ந்து தனந்த பின் அருள்தானே அறியுமாறு பெரும்படி அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும் அருண ஆடக கிண்கிணி தங்கிய அடி தாராய். குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடிலை யோகினி சண்டினி குண்டலி எமத ஆயி குறைவிலாள் உமை மந்தரி அந்தரி வெகுவித ஆகம சுந்தரி தந்தருள் குமர மூஷிக முந்திய ஐங்கர கணராயன் மம விநாயகன் நஞ்சுமிழ் கஞ்சுகி அணி கஜானன விம்பன் ஓர் அம்புலி மவுலியான் உரு சிந்தை உகந்தருள் இளையோனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே. என்ன நேயர்களே, அழகான இந்த பாடலை வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இசையை கேட்டு மகிழலாம். கமலமாதுடன் இந்திரையும் சரி சொல்ல ஓடாத மடந்தைய சந்தன களப சீதள பொங்கையில் அங்கையில் இருபோ அஞ்சன விழியின் மோகித கந்த சுகம் தரு கரிய போதியில் இந்து முகம் தனில் மருளாதே அமலமாகிய சிந்தை ஆடைதாகல் தொலைவிலா அடையவோதி உணர்ந்து தணந்த பின் அருள்தானே அறியுமாறு பெரும்படி அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும் அருணாடக கிண்கிணி தங்கிய அடித்தாராய். கமலமாதுடன். கமலம் என்றாலே நமக்கு தெரியும் தாமரை பூ என்று. ஏன் எப்பொழுது பார்த்தாலும் தெய்வங்கள் தாமரை பூவில் அமர்கிறார்கள்? தாமரை பூ அகலமாக இருக்கும், அது 1000 இதழ் கூட கொண்டு இருக்கும். அதனால் அது அகலமாக இருப்பதனால் பிரம்மதேவன் அமர்கிறார், லக்ஷ்மி அமர்கிறாள். இப்பொழுது யாரை குறிக்கிறது? கமலமாதுடன் என்பது சரஸ்வதியை குறிக்கிறது. சரஸ்வதி அமர்கிறாராம் தாமரை மலர் மீது வீற்றிருக்கின்ற வாணி தேவி. வாணி தேவியும் இந்திரையும், இந்திரை என்றால் லக்ஷ்மி, லக்ஷ்மி, இவர்கள் இருவரும் வெகு அழகாக இருப்பார்கள். இருந்தாலும் அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார்? இந்த இருவரையும் சரி சொல்ல ஒணாத மடந்தையர், அழகில் நிகர் என்று சொல்வதற்கு ஒண்ணாத ஒரு மகள் இருக்கிறாளாம். அந்த விலைமாதரை பற்றி கூறுகிறார். அதாவது விலைமாதர் என்று கூறினாலும் அவள் இன்னும் இயற்கையாகவா அழகாக இருக்கிறாள்? அவள் அழகு செய்து கொள்ளுகிறாள். அவள் நினைக்கிறாள், சரஸ்வதியும் எனக்கு இணை அல்ல, லக்ஷ்மியும் எனக்கு இணை அல்ல, அவர்களை விட அழகு மேலாக இருக்கிறேன் என்று அவள் நினைக்கிறாள். அப்படி இருப்பவள் என்ன செய்கிறாள்? களப
சந்தன களப சீதள கொங்கையில். அதாவது அந்த காலத்தில் குப்பியில் இந்த வாசனை திரவியங்கள் கிடைக்காது. அதனால் தங்கள் மேல் வாசனையாக இருக்க வேண்டும், எல்லோரும் விரும்ப வேண்டும், தன்னை விரும்ப வேண்டும், தன் உடம்பை விரும்ப வேண்டும், தன்னை பார்த்து எல்லாரையும் கவர வேண்டும் என்று அந்த வாசனை குப்பியில் இருப்பதை அவர்கள் போட்டுக்கொள்ள மாட்டார்களாம். என்ன செய்வார்கள், இந்த சந்தனத்தை அரைத்து நன்றாக அரைத்து உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வார்களாம். களப சீதள, சீதளை என்றால் அது குளிர்ச்சி தரும். நம் உடம்பே சூடாகி இருக்கிறது அல்லவா, குளிர்ச்சி தருவதற்கு அந்த சந்தனத்தை உபயோகப்படுத்துவார்கள். அப்படி இந்த மங்கையர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தங்களுடைய மார்பிலும் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். கையில் என்றால் அழகிய கரங்களிலும். அதாவது அருணகிரிநாதர் தன்னை கீழ்ப்படுத்தி கொள்கிறார். அவர் அப்படி அல்ல, அப்படி நாம் நினைக்கக்கூடாது. இது எல்லாம் நமக்காகத்தான் சொல்லுகிறார். அதாவது ஒருவன் அங்கே போகிறானாம், அந்த விலை மாதர்களிடத்தில் போகிறான். அவருடைய ஒவ்வொரு உறுப்பிலும் அவன் இனிமையை காண்கிறானாம், அதைத்தான் கூறுகிறார். கையில் அழகிய கரங்களிலும் இருபோதும் காலையும் மாலையிலும் அவர்களுடன் கொஞ்சம் விளையாடுகிறானாம். களவு நூல் தெரி வஞ்சனை அஞ்சனை விழியில். விழி எப்படி இருக்கிறது? களவு நூல் தெரி என்றால் என்ன? காம நூல், அதாவது மதன் எழுதிய நூல் என்று. அதாவது காதல் எப்படி புரிய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம், அப்படி இருக்கிறதாம். அவர்கள் கண்கள் எப்படி இருக்கிறது? கண்களில் மை தீட்டி எல்லோரையும் வா வா என்று அழைக்கிறதாம், அப்படிப்பட்ட கண்கள். அந்த கண்களினாலும் யாராவது ஒருவர் சென்றால் உடனே தானே மருண்டு விடுவார்களாம், அதாவது மயக்கமடைந்து விடுவார்கள், இவளிடம் செல்ல வேண்டும் என்று. அதற்காக தானே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி வஞ்சனையை செய்வதுமாகிய அவர்கள் கண்களிலும் மை தீட்டிய கண்கள் வஞ்சன என்று கூறுகிறார் அல்லவா, அதனால் வஞ்சனை உடையவர்கள். மோகித கந்த சுகந்தரு கரிய ஓதியல். மோகத்தை உண்டு பண்ணுவதாகிய கரிய கூந்தல், நீளமான கூந்தல் இருக்கிறது, அது வாசனையாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் நிறைய மலர்களை அணிந்து வாசனைப்படுத்திக் கொள்வார்கள். அந்த கூந்தலின் உள்ளும் வெளியிலும் இருந்து அது அந்த அழகை கூட்டிக் கொள்ளும் அல்லவா. எப்படி தன்னுடைய அழகை மிகைப்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும். அந்த அலங்காரம் எல்லாம் எப்படி செய்து கொள்வது என்று தெரியும். அதைத்தான் இதற்கு கூறுகிறார். அதுவும் இந்து முகம் தன்னில் மருளாதே, அந்த முகத்தில் வசீகரத்தை எப்படி கொண்டு வருவது என்று அவர்களுக்கு தெரியும். அப்படி அவர்கள் முகத்தையும் அழகாக வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட முகத்திலும் நான் மருளாமல் மயக்கமடையாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது அவருக்காக கூறவில்லை, நமக்காக. அதனால் நீங்கள் யாவரும் இது என்ன ஒரு பொம்மை போலத்தான், இது ஒரு நாடகம் போலத்தான், அதை கண்டு மகிழாதீர்கள், இது உண்மை இல்லை என்று நமக்கு அறிவுறுத்த வருகிறார். அமலமாகிய சிந்தை அடைந்து. மலம் என்றால் என்ன? அசுத்தம். அமலம் என்றால் என்ன? அசுத்தம் இல்லாமல். அதாவது நம்முடைய சிந்தை எங்கெங்கெல்லாமோ குப்பையில் போய் கிளறி கொண்டு வருகிறது. இருந்த இடத்திலிருந்தே எல்லா இடத்துக்கும் போய் சென்று வந்து விடும். அப்படி அமலமாகிய அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த புத்தியை அடைந்து, அதாவது அமலமாகிய சிந்தை என்றால் என்ன? மலத்தை களைந்த புத்தியை அடைந்து அகல் தொலைவில்லாத அறம் பொருள் இன்பம். அகல் என்றால் என்ன? அகலமான என்றால் பறந்து விரிந்து இருக்கிறதாம். எது பறந்து விரிந்திருக்கிறது? தொலைவு இல்லாத என்றால் அழிவற்றது. தொலைவு என்றால் தொலைந்து விடுவது. அதனால் இது அழிவு இல்லாதது. அழிவில்லாத அறம் பொருள் இன்பம். இந்த மூன்றை பற்றிய இந்த இன்பம் பற்றிய 3 நூல்களும் அடைய ஓதி உணர்ந்து தணந்த பின், இது முழுவதுமாக நான் ஓதி உணர வேண்டும். உணர்ந்த பின் இந்த ஆசைகள் எல்லாம் அடங்கி விட வேண்டும். தணந்த பின் என்று கூறுகிறார் அல்லவா. அடங்கிய பின்னர் அருள் தானே அடையுமாறு பெரும்படி உன் திருவருளை நானே அடைய வேண்டும், நீதான் கொடுக்க வேண்டும் என்று அல்ல. அதாவது நீ மனமும் வந்து நீ கொடுப்பாய், நீதான் கொடுக்க போகிறாய். இருந்தாலும் தானே நான் கேட்டு பெற போவதில்லை. ஆஹா, இவன் எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தான்,
இவன் எவ்வளவு திருந்தி விட்டான், இவனுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய முயற்சினாலேயே உன்னிடமிருந்து நான் பெற வேண்டும். அவன் கொடுத்தால் தானே நாம் பெற முடியும். இருந்தாலும் அவர் அழகாக ஒரு சின்ன பொடி வைத்து அவர் கூறுகிறார், தானே என்று கூறுகிறார். அறியுமாறு, அருள் தானே அறியுமாறு பெரும்படி, நானே அறிய வேண்டும் உன்னுடைய அருளை. ஆஹா, முருகன் கொடுக்க போகிறான் என்று நானே அறிய வேண்டும். அறியுமாறு பெரும்படி நான் அடையுமாறு அன்பினின் என்ன கொடுக்க வேண்டும், அதை அந்த அருள் கொடுப்பதற்கு கூட அவன் திருவடியை தான் நாம் நாட வேண்டும். அந்த திருவடி எப்படி இருக்கிறது? அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும். அன்பு, அந்த திருவடியில் இருக்கிற அந்த சிலம்பு இருக்கிறதே, அவன் சிலம்பு நான் எவ்வளவோ என்னென்னமோ அணிந்திருப்பான். அவன் சதங்கை அணிந்திருப்பான், தண்டை அணிந்திருப்பான், எவ்வளவோ நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தோளும் தண்டையும் ஷண்முகமும் என்று கூறுவார். அவனுடைய அழகை கூறுவார். அவனுக்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முன்னே தோன்றிடினே நாள் என் செய்யும், குற்றவன் தான் என் செய்வான், எமன் தான் என் செய்வான், ஓடி போயிடுவான் என்று கூறுகிறார். அதே போல உன்னுடைய அன்பினின் இனிய நாத சிலம்பு, நாதங்க அந்த சிலம்பு இருக்கிறதே, அதை நாதம் எவ்வளவு அழகாக வேத ஒலி, அது ஒவ்வொன்றும் வேத ஒலியை எழுப்புகிறதாம். அந்த இனிய நாத சிலம்பு எங்கு புலம்புகிறது? அதில் கிண்கிணி, கிண்கிணி என்றால் முத்துக்கள் இருக்குமே, அது எப்படி இருக்கிறது என்றால் செம்பொன்னாலான, பொன்னாலான ஆடகை என்று கூறுகிறார்கள் அல்லவா. ஆடகை என்றால் பொன், பொன்னாலான அந்த முத்துக்கள் இருக்குமே, இரண்டும் உரசி 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 அது ஒலியை குடிக்கிறதாம். அந்த சிலம்பு ஒலிக்கிறதாம். அந்த கிண்கிணி எங்கு தங்கி இருக்கிறது? கடைசியில் அதை எங்கு வருகிறார்? தங்கிய அந்த அடிகள், அடிதாராய். அதாவது சிலம்பு புலம்பி அந்த அடிகள், அந்த தண்டையும் சதங்கையும் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டிருக்கிறாயே, அந்த அடிகளை எனக்கு தர வேண்டும். எதற்காக தர வேண்டும் என்றால், நானே இந்த அருளை பெற வேண்டும். எதற்காக பெற வேண்டும் என்றால், முன்னால் சொன்னாரே, அந்த மருளாமல், அந்த விலை மாதர்களை கண்டு நான் மருளாமல் என்னுடைய சிந்தைகளை எல்லாம் எப்படி ஆக வேண்டும்? அமலமாகி இருக்க வேண்டும். மலங்களெல்லாம் அழிந்து விட வேண்டும். நன்றாக எண்ணக்கூடிய சிந்தை எனக்கு வர வேண்டும். அப்படி வருவதற்கு உன் இணை அடிகள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். அதனால் ஒவ்வொரு பாடலிலும் எவ்வளவோ அழகான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே கருத்தாக இருந்தாலும் அதை வேறு வேறு விதமாக புரட்டி புரட்டி பார்த்து எவ்வளவு அழகாக கூறுகிறார். குமரி காளி எப்பொழுது அம்மாவை பற்றி கூறப்போகிறார். குமரி காளி, குமரி என்றால் என்ன? எப்பொழுதும் இளமையானவள், கன்னியானவள். காளி என்றால் என்ன? கருமை நிறம் படைத்தவள். பயங்கரி என்றால் என்ன? அடியவர்களுடைய அச்சத்தை போக்குபவள். சங்கரி என்றால் ஆன்மாக்களுக்கு சுகத்தை தருபவள். கௌரி, கௌரி என்றால் பொன்னிறத்தை உடையவள். நீலி என்றால் நீல நிறத்தை உடையவள். பரம்பரை என்றால் பரம்பொருள், அதாவது பொருளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருளாக இருக்கிறாள் அவள், எல்லாவற்றுக்கும் மேலானவள் அவள். அம்பிகை உலகமாதா, ஸ்ரீமாதா என்று ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீ சிம்மாசனேஸ்வரி என்று தொடங்குகிறதே, அப்படி ஸ்ரீமாதாவாக இருக்கிறாள், எல்லோருக்கும் அம்மாவாக இருக்கிறாள் அம்பிகை. குடிலை என்றால் மாயை, அதாவது சுத்த மாயை. குடிலை என்றால் சுத்தமாய. யோகினி என்றால் என்ன? யோகஸ்வரூபமாகவே இருக்கிறாள் அவள், யோகஸ்வரூபமாக. சண்டினி என்றால் பாவிகளுக்கெல்லாம் அவள் என்ன செய்கிறாள்? குடியவளாக இருக்கிறார். குண்டலி, அடுத்தது குண்டலி என்று கூறுகிறார். குண்டலி என்றால் குண்டலி சக்தியை உடையவள். எமது ஆயி, எங்களுடைய தாயாக இருக்கிறாள். குறைவிழாள், அவளுக்கு என்ன குறை? நமக்கும் குறை இல்லாமல் செய்வாள், தனக்கும் ஒரு குறை கிடையாது, பூரணமாக இருப்பவள், குறைவிலாள். உமாதேவி. சுந்தரி, மந்தரி. மந்தரி என்றால் என்ன? சொர்க்கத்தை நமக்கு தருவாள். நம்மளுடைய வினைகள் நல்ல வினைகளானால் சொர்க்கத்தை தருபவள். அந்தரி வெகுவித்த ஆகம சுந்தரி, முடிவற்றவள். பல வகை சிவாகமங்களால் துதிக்க பெறும் அழகி. தந்தருள் குமரா என்று கூறுகிறார். குமரனை சொல்வதற்காக இப்படி. மூஷிக முந்திய ஐங்கரர், மூஷிக வாகனத்தில் ஏறியவரும் 5 கரத்தை உடையவரும். கணராயன், கணங்களுக்கெல்லாம் தலைவன். மம விநாயகன், எங்களுடைய விநாயக பெருமான். நஞ்சுமி கஞ்சுகி அணி, நஞ்சை எப்பொழுது பார்த்தாலும் உடம்பில் இருக்கிறதே அந்த பாம்பை அணிகலனாக அணிந்து கொண்டிருப்பவர். கஜானன பிம்பனன், கஜானன, ஆனனன் என்றால் முகம், யானை முகத்தை உடையவன் என்று பொருள். ஓர் அம்புலி மௌலியான் என்றால் தலையில் ஒரு பிறையை அணிந்து கொண்டிருப்பவன். ஒரு சிந்தையாக,
உகந்தருள் இளையோனே. அவர் மனமகிழ்ந்த அருளும் அந்த தன்னுடைய தம்பி தக்க இளைய பெருமாளே. வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் என்று கூறுகிறார். அதாவது செம்மையாக இருக்கிறதாம். இது வளப்பத்தை குறிக்கிறது. வாழை, இஞ்சி, மஞ்சள் எல்லாம் மங்களத்தை குறிக்கிறது. வாழை எப்பொழுதுமே, வாழையோட உறுப்புகள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு அது உபயோகமாக இருக்கிறது. மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளை. இடைவிடாது நெருங்கிய மங்கள, அதாவது எல்லாம் செழித்து வளர்கிறதாம், இடைவெளியே இல்லாமல் அப்படி அடர்ந்து வளர்கிறது. அப்படிப்பட்ட செந்திலில் மாநகர் வந்துரை பெருமாளை என்று கூறுகிறார். உமது திருவடிகளே அடியேனுக்கு தந்தருள்வீர் என்று கூறுகிறார். அது நம்மளுடைய மனத்தை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அமலமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஸ்படிகம் எப்படி இருக்கும் அப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். மனத்தில் எண்ணங்களை போட்டு குவித்து குப்பையாக வைத்து கொள்ளக்கூடாது. அதை ஸ்படிகம் போல் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டால் தான் என்ன கிடைக்கும்? அறம், பொருள், இன்பம், வீடு யாவுமே நமக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். அம்பிகை சகல வேத ஆகம மந்திரங்களால் விளங்குகிறார். தமருக, பரிபுர, ஒலிகொடு, நடனவில், சரணிய, சதுர்மறை, தாதாம்புய மந்திர, வேதாந்த பரம்பரை என்று தேவேந்திர சங்க வகுப்பு கூறும். அக்ஷர லக்ஷ ஜபத்தர் கிரமத்திடு சக்கர தலத்தி திரியக்ஷி ஷடாக்ஷரி என்று வேதாள புத வகுப்பும் கூறும். சிந்தை உகந்தருள் என்று விநாயக பெருமானை கூறுகிறார். விநாயக பெருமான் இவருக்கு நேரான சகோதரர். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நேரான சகோதரர் என்றால் என்ன? ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு பிறந்தவர் என்று அர்த்தம். இருவருமே ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர். அதாவது ஒன்று விட்ட சகோதரர் என்று கூறுவார்கள். அது அல்ல, நேரான சகோதரர் என்று ஒரு பாடலில் கூறியிருக்கிறார். இப்படி ஐங்கர கணராயன் மம விநாயகன் தன் தம்பியோட உயர்ந்த இடத்தில் வைத்து முருகனுக்கு முதலில் வாகனம் கொடுத்தவர் அவர்தான். பிரணவ வாகனம், மயில், பிரணவ மயிலே முதலில் அவர்தான் கொடுத்தார். பிறகு முருகனுக்கு பலவிதத்தில் உதவி புரிந்திருக்கிறார். வள்ளியை அவர் காதலித்தார் அல்லவா? ஆனால் வள்ளி மசியவே மாட்டேன் என்று கூறினாள். பல வேடங்கள் புனைந்தார் முருகன். ஆனால் வள்ளி அதாவது அவன் முருகன் என்று அறியாமல் அவள் மடமகளாக இருந்தாள். முருகன் என்று அறியவில்லை. அதனால் என்னை மணந்து கொள் என்று கூறினால் அவள் முடியாது என்று கூறியே வந்தாள். ஆனால் அவனுக்கு தெரிந்து விட்டது, முருகனுக்கு தெரிந்து விட்டது வள்ளிக்கு யானை என்றால் பயம் என்று. அதனால் தன் அண்ணனை நினைத்தார். அண்ணா, எனக்கு என்னுடைய காதலில் நான் தோல்வி அடையாமல் இருப்பதற்காக தோல்வி அடையவில்லை, ஆனால் அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று அண்ணாவை கூப்பிட்டவுடன் அவர் மறுபடியும் அந்த யானை உருவம் எடுத்து இவன் எதிரில் வந்தவுடன் முருகன் எதிரில் வந்தவுடன் வள்ளி பயந்து முருகனை தழுவிக்கொண்டாளாம். உடனே அதுதான் சமயம் என்று என்ன செய்தாள்? நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கூறியவுடன் முடியாது என்று கூறியவுடன் என்ன செய்யும் அந்த யானை? உடனே ஆங்காரமாக கத்துமாம். உடனே பயந்து சரி நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று கூறி அதற்கு பிறகு திருமணம் நடந்தது. கந்தர்வ திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பொழுது முருகன் தன்னை யார் என்று காட்டினான். அப்பொழுது இந்த கணபதி இருக்கிறாரே, அவர் தன் உருவத்தை தான் தமையன் என்று, முருகனுடைய தமையன் என்றும் காட்டினார். அப்படி அவர் எவ்வளவோ முருகனுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். முருகன் பழனிக்கு போனதே இந்த கணபதியினால் தான் பழனிக்கே சென்றிருக்கிறார். அதனால் ஏனென்றால் ஞானம், கணபதிக்கு அதிக ஞானம் உள்ளவர் கணபதி. அதனால் எனக்கு இன்னும் ஞானமே வரவில்லை, என் அண்ணாவை போல ஞானம் வர வேண்டும் என்று கோவணாண்டியாக ஆகி கையில் தண்டும் எடுத்து பழனியில் போய் நின்றார் அவர். அப்படி இருந்தவர். திருச்செந்தூரை பற்றி அவருக்குமே தெரியாதது கிடையாது. இயற்கை எழிலில் அழகாக அந்த கடல் அலைக்கு அந்த கரையில் திருச்செந்தூர் இருக்கிறது. அப்படி இருந்து 3 சமாதிகளை நீங்கள் கட்டாயம் எப்பொழுதாவது சென்றால் காண வேண்டும். இங்கு ஆராதனை செய்து முருகனை ஆராதனை செய்து முருகனுக்காக கோயில் எழுப்பியவர்கள் மகான்களாக வாழ்ந்து 3 துருவிகளுக்கு இங்கு கோயில் கட்டப்பட்டுள்ளது. அவர்களை அந்த ஜீவ சமாதியை தரிசித்தாலே நமக்கு நல்லதுதான். தற்போது இருக்கிறதே அந்த கோயிலை கட்டியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள்,
மற்றும் ஆறுமுக சுவாமிகள். இவர்கள் எல்லாம் தன்னுடைய காலத்தில் மண்டபங்களும் கோவில் கோபுரங்களையும் கட்டினார்கள். ஆனால் பிற்காலத்தில் வந்தாரே அவர் தேசிகமூர்த்தி சுவாமிகள் என்பவர் ராஜகோபுரத்தை கட்டினாராம். அப்படித்தான் இந்த திருச்செந்தூர் அமைந்தது. அதனால் அந்த 3 பேரும் முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள். எப்பொழுதாவது அங்கு போனால் அந்த சமாதி எங்கே இருக்கிறது என்று கேட்டு அவர்களை தரிசனம் செய்ய வேண்டும். அவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு திருச்செந்தூர் கோவிலே கிடைத்திருக்காது. அப்படிப்பட்டவர்களே நாம் எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும். அப்படி திருச்செந்தூரில் பல பல அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட திருச்செந்தூரில் இந்த பாடலை இவர் பாடியிருக்கிறார். கமலமாதுடன் இந்திரியும் சரி சொல்லான என்று குமரி காளி வராகி, குமரி காளி பயங்கரி சங்கரி என்று அம்மாவையும் விடவில்லை. எப்பொழுதுமே சிவனையும் நாராயணனையும் கொண்டு வருபவர் இப்பொழுது அம்மாவையும் பிள்ளையாரையும் கொண்டு வந்திருக்கிறார். கமலமாதுடன் இந்திரையும் சரி சொல்ல ஓடாத மடந்தய சந்தன களபசி இருமோரே கடவு நூல் தெரி வஞ்சனை அஞ்சன விழியின் மோகித கந்த சுகம் தரு கரிய போதியில் இந்து முகம் தனில் மருளா அருணாடக கிண்கிணி தங்கிய அடித்தாராய் குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடிலையோகினி சண்டினி குண்டலி யமதாயி குறைவிலாள் உமை மந்தரி அந்தரி வெகுவிதாகம சுந்தரி தந்தருள் குமரமூஷிக முந்திய ஐங்கர கணராயன் மம விநாயகன் நஞ்சுமிழ் கஞ்சுகி அணிகஜானன விம்பனோரம் புலி மவுலியாருரு சிந்தை உகந்தருள் இளையோ வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்தூரே பெருமாளே அருணாடக கிண்கிணி தங்கிய இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் படித்து இன்புற்று அதை உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அதை பாராயணம் செய்தால் நாம் அருணகிரிநாதருக்கு அன்புடையவராக இருப்போம். ஏன் அதற்கும் மேலான தலைவனாக இருக்கிறானே முருகன், அவனுக்கு நாம் அன்புடையவராக இருப்போம்.
நன்றி, வணக்கம்.